செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் தேவனோடு கூட வாசம் பண்ண தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் உண்மை. பாகம் 4. சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். கர்த்தர் அவருக்காக எல்லா பகுதியிலையும் உண்மையாய் இருக்கிறவள் மீது கண்ணோக்கமாய் இருப்பார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே அளவுக்கு உண்மையையும் எதிர்பார்ப்பார். பரிசுத்தம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும். அதே மாதிரி தான் உண்மைங்கிறதும் எல்லா பகுதியிலும் அவர் எதிர்பார்ப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் செய்கிற வேலையில் எப்படி உண்மையை எதிர்பார்ப்பார்? நீ சம்பளம் வாங்கிட்டியா? என்ன வேலை பார்த்தாலும் சரி, அந்த சம்பளத்துக்கு நீ உண்மையா வேலை பார்க்குறியான்னு பார்ப்பாரு. நல்லா கவனிங்க. நீ உண்மையா இருந்தீன்னா அந்த வருமானத்தை பல மடங்கு ஆசீர்வதித்து தருவார். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்கிற வேலையில் நீ வாங்குகிற சம்பளத்தில் அல்லது கூலியில் உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமான இடத்துல நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறியோ அந்த உண்மைதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். ஆண்டவர் யார் உண்மையா இருக்காங்க பார்த்து அவர்கள் மீது அவருடைய கண் இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். உண்மையா இருக்கிறவர்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது. உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொன்னாரே, அவர்கள் மீது அவருடைய கண் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கும். வேதத்தில் தானியேலை பற்றி எழுதியிருக்கிறது. அவன் தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்புகிறார். அவன் வந்து பேசுகிறான். வாசிப்போமே, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20 முதல் 23 வரை. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவதூதன் சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவனப்பா. ஆண்டவருக்கு, தேவனுக்கு
நீ மிகவும் பிரியமானவன். அதனால நீ வேண்டிக் கொள்ள தொட்டங்கின பொழுது கட்டளை பெறப்பட்டது. அதை அறிவிக்கிறது தான் ஓடி வந்திருக்கிறேன். தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் சொன்னானே, எதை நிமித்தம் பிரியமானவன்? அவன் உண்மையுள்ளவன், அவன் வேலையில் உண்மையாயிருப்பான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அதை அதிகமாக பார்ப்பார். எந்த ஆஃபீஸில் நீ வேலை பார்க்குறங்கிறது முக்கியம் இல்லை. நீ பார்க்குற இடத்துல நீ எவ்வளவு உண்மையாக இருக்கிறாங்கிறத அவர் கண்ணோக்கி பார்ப்பார். அவர்கள் மீது என் கண்கள் நோக்கமாக இருக்கும் என்று சொன்னாரே. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, நல்லா கவனிக்க வேண்டாம். You must be a blessed person where you are working. நீ எங்க வேலை பார்க்குறியோ அவங்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க வேண்டும். உன் நிமித்தம் உன் ஸ்தாபனத்திலேயோ நீ வேலை பார்க்கிற இடத்துலையோ உன் எஜமானுக்கோ நஷ்டம் வரவே கூடாது. அதில் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருப்பார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பியதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராததை கவனித்துக் கொள்ள 3 பேரை நியமிக்கிறான். அதுல தானியேலும் ஒருவனாயிருந்தான். வாசிப்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். எப்படி அவனை குற்றப்படுத்தலாம், எதில் அவனை குற்றப்படுத்தலாம், அவன் வேலையில் எப்படி அவனை கையுமையுமா பிடிக்க முடியும்? நல்லா கவனிங்க. அவ்வளவு தீவிரமா அவன் மேல கண்ணோக்கமா நிற்கிறாங்க. வாசிப்போம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் வேலையில அவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருந்தானா. அதனாலதான் தானியேலே நீ மிகவும் பிரியமானவனப்பா, நீ விண்ணப்பம் பண்ணின உடனே கட்டளை பெறப்பட்டது. God expects 100% faithfulness in the place where you are working, or else the place where the Lord has kept you there. உன்னை எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ உண்மையா இருக்கியானே, அவர் கண் உன் மீது நோக்கமாக இருக்கான். வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். நல்ல கவனிங்க. அவனை எந்த வகையிலையும் குற்றத்தை அவனை கண்டுபிடிக்க முடியாதியா.
அவனுடைய வேத விஷயத்துல நம்ம ஒரு மாறான காரியத்தை செய்தால் தவிர வேற எதிலையும் கண்டுபிடிக்க முடியாது. வாசிப்போம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட. நல்ல கவனிங்க. A plot against Daniel, சிங்கக்கெபியில் போட. அதாவது அவனை சாகடிச்சிருந்தா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கண்ணு அவன் மேல நோக்கமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாதியா. The Lord's eyes are upon the faithful people always. யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க மீது ஒரு கண்ணு இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. யார் அவங்களுக்கு தீங்கி செய்கிறா, யார் அவங்களுக்கு தீமை செய்கிறா, அவர் கவனிக்கிற தேவன். தேசத்தில் உண்மையா இருக்கிறவர்கள் தம்மோடு கூட வாசம் பண்ண கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குது என்று தானே வாசித்தோம். இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்பார். Whatever you talk against the faithful person, the Lord will hear. அல்ல கவனிங்க. நீ எந்த இடத்துல எங்கன உட்கார்ந்து நீ பேசினாலும் அதை கவனிச்சு கேட்பார். அதை கவனித்து கேட்பார். இவன் தானியேலுக்கு விரோதமான ஒரு சதி திட்டம் போடுறாங்க. சிங்க கெபியில போடுறான். வாசிப்போம். அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ராஜாட்ட போய் முறையிடுகிறாங்க. எப்பொழுதே அந்த சட்டத்தை போட்டு கையெழுத்து வைக்கணும். ராஜாவை நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அவன் கையெழுத்தும் போட்டு முத்திரை போட்டுருவான். 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். This prayer shows his faithfulness upon God. He will not be shaken from his faithfulness upon God. அவன் வேலையில் மட்டும் உண்மையுள்ளவன் நினைக்காதீங்க. அவன் தேவனிடத்திலும் உண்மை உள்ளவன். அவன் கூட பழகியிருக்கிறவன் சிநேகிதனிடத்திலும் உண்மை உள்ளவன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜா தானியேலை டாப்ல தூக்கி உட்கார வச்சிருவான். உட்கார வச்ச உடனே நண்பனை மறந்துடுவான்னு நினைக்காதீங்க. அந்த நண்பர்களை பற்றி அந்த ராஜாட்ட சொல்லி அவங்களையும் அங்கே கொண்டு போயிடுவான். இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் ஹிஸ் லைஃப். எப்படி மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தானோ அதே மாதிரி தானியேல் எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவன். 11வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள்.
பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியர்க்கும் பெர்சியர்க்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். நல்ல கவனிங்க, அந்த வேத விஷயத்துல தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, மற்ற எதுலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. அவங்களுக்கு தெரியும், அவன் வழிபடுகிற தேவனை தவிர யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சட்டத்தின்படி தானியேல் சிங்கக்கபியிலே போடப்படுகிறான். 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நல்லா கவனிங்க, அவனை சிங்கக்கபியில போட்டாங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல, சாப்பாடு ஓடல, கீத வாத்தியம் வாசிக்கப்படல, மதுபானம் அருந்தலை. அடுத்த நாள் ஓடி போகிறான் சிங்கக்கபியில. தானியேலை கூப்பிடுகிறான். 20வது வசனத்தில் இருந்து, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்றால், அது ஏன் என்றால், எதுக்காக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரா? அது ஏன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவன். நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவன். வாசிப்போம். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். உமக்கு முன்பாகவும் நான் உண்மையுள்ளவன் ஐயா. அவருக்கும் உமக்கும் விரோதமா நான் ஒரு காரியம் செஞ்சதில்லை. அதனாலதான் அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தானியேலை வெளியே தூக்கி விட சொல்லுவான். தானியேல் மீது பழி சாட்டின தானியேலை சாகடிக்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்ட ஒவ்வொரு பிரதானிகள் மீது ராஜாவுடைய கோபம் திரும்புகிறது. நடந்தது என்ன? 24வது வசனத்தில் இருந்து, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். நல்ல கவனிங்க, தப்பு செஞ்சவன் ராஜா தான், குடும்பமே அவுட்டு. எந்த தப்புனாலும் நீங்க செஞ்சிடலாம், உன் பிள்ளை பாதிக்கப்படும். தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவர்களுக்கு விரோதமான எந்த தீமை செஞ்சிடலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும்,
பிசாசு கையில கொடுத்துருவார். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அவர்களையும் அவருடைய குமாரரையும் மனைவியில சிங்ககனி கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. நல்லா கவனிங்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொன்னாரே, இதுதான் அது. அவங்கள கவனிச்சுட்டே இருப்பார். யார் உங்களுக்கு தீமை செய்கிறா? யார் அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறா? நல்லா கவனிக்க வேண்டாம். கவனிப்பாரு. நீ உண்மையா நடந்தீனா உனக்கு ஒரு சேதம் நடக்காது, ஒரு தீமை வராது. உன் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். வேதத்தில் உள்ள சில வசனங்களை எல்லாம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் மீதும் உண்மையா இருக்கிறவர்கள் மீதும் கர்த்தர் எவ்வளவு கரிசனையா இருப்பாருங்க தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். நல்ல கவனிங்க. அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அவரோடு கூட இருப்பவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமா? உண்மையுள்ளவனாக. ஆண்டவர் வேலையில எப்படி உண்மையை எதிர்பார்ப்பார்? அப்ப யாருக்கு கீழேயாவது நம்ம இருந்தா வேதம் வேலைக்காரர் என்றுதான் சொல்லுவோம். வேதம் வேலைக்காரர் என்று தான் சொல்லும். அவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? கொலோசேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22 முதல் 25 வரை வாசிக்க கேட்போம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயோன்னு உனக்குள்ள வந்துட்டுனா அந்த வேளையில நீ 100% உண்மையோடு இருப்பாய். எல்லாம் கவனிக்க வேண்டாம். நமது வசனத்தையெல்லாம் வாசித்திருக்கலாம். நீ வாங்குற சம்பளம் அநியாயமாக செலவழிக்கப்படுதா? எதிர்பார்க்காத அளவு வீணாக போகுதா? உன் வேலையில எங்கேயோ உண்மை இல்லாம இருந்திருக்கிறாய். எல்லாம் கவனிக்க வேண்டாம். பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இராமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். தேவனுக்கு பயப்படுவர்கள் சொல்லப்பட்டாலே உண்மையாய் ஊழியம் செய்யணும். வாசிப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே
சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் சரி, நீ எங்க வேலை பார்த்தாலும் சரி, உனக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை மனுஷனுக்குன்னு செய்யாம கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செய்ய. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ராஜா 3 பேரை நியமித்து அதில் ஒருத்தனை தானியலை வச்சிருந்தாரு. அதனாலதான் தானியல் சொன்னான், உமக்கு நான் நீதிகேடு செய்யலை. நான் வேலை பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு மதியம் 1 மணிக்கு லஞ்ச் அவர், 1 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் லஞ்ச் அவர். ஷார்ப்பா 1 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க எல்லாரும். 1:30 மணிக்குள்ள வரணும். நான் என் டேபிளில் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். என் டேபிளுக்கு நேர் ஒரு ஃபேன் உண்டு எனக்கு. நான் வேலை செஞ்சிட்டு இருந்தாக்கல 1 மணி ஆயிட்டுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு அந்த கிளாஸை திறந்து வெளியில் போனேன். ஐ ஹேட் அ வாய்ஸ். கர்த்தர் சொன்னார், உன் டேபிளுக்கு மேலே இருக்கிற ஃபேன் அணைச்சிட்டு போ. நீ அங்கே எல்லாம இருக்கிற நேரம் அது சுத்திட்டு இருந்ததுன்னா உன் அலுவலகத்துக்கு நீ நஷ்டத்தை கொண்டு வருகிறாய் என்ற அர்த்தம். உன்னால நஷ்டம் வரக்கூடாது. சொல்லிக் கொடுத்தாரு. வேலையில் அவர் எதிர்பார்க்கிற உண்மை அவருக்காக செய்ய. எங்களுக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் எங்களுக்கு போடல. ஸ்டாஃப் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. எங்களுக்கு போடல. சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஏன் போடலன்னு போய் கேளுங்க. கேட்கல, அதுக்காக ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இன்கிரிமெண்ட்டுக்காக வேலை பார்க்காத, எனக்காக வேலை பாரு. நீ சம்பளத்துக்காக வேலை பார்க்காம நீ எனக்காக வேலை பார்த்தீங்கன்னா உன் சம்பளத்தை நான் பல மடங்கு ஆசீர்வித்து தருவேன். நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ஆசீர்வாதமா இருக்காது. நான் ஆசீர்வதித்தால் மாத்திரமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய். நெவர் மர்மர். ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன் எஜமான் வேலை சொல்லுவான், முறுமுறுத்திராத. நீ முறுமுறுத்திட்டீன்னா உன் வேலையில் நீ உண்மையுள்ளவன் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும்.
ஒரு முறை கர்த்தர் சொன்னார், நீ வாங்குற சம்பளத்துக்கு ரெட்டிப்பா வேலை செய்ய, உன்னை நான் உன் சம்பளத்தை ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சு தருவேன். கர்த்தருக்கு முன்பாக அவர் சன்னிதானத்திலிருந்து சொல்றேன், 500 ரூபா சம்பளத்தில் தான் மெட்ராஸில் வேலைக்கு வந்தோம். ஒரு மாதம் கழிச்சு எனக்கு 300 ரூபா சம்பளம் இருந்துச்சு. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் 10 பைசா நான் கடன் வாங்கினதே இல்லை. என்னை ஆண்டவர் கடன் வாங்குற நிலைமைக்கு என்னை வைத்ததே இல்லை. ஐயா, நீ அவருக்கு உண்மையாயிரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் தேவையெல்லாம் சந்திப்பாரு, உன் பிள்ளைகளை அவரே வளர்த்து தருவார். ஆச்சரியமா இருக்கும். உங்க குடும்ப பொறுப்பு அவர் எடுத்து நடத்துவார். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. பயத்தோடும் என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. மனைவிகளுக்கு தான் அப்படி சொல்லி இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படி. அவன் சபைக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல அவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான். இங்கே என்ன சொல்றாரு? வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களானவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். யாராக இருந்தால் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து சும்மா இருக்க மாட்டாரு. நீ என்ன வேலை செய்கிறன்னு பார்ப்பாரு, அதுக்குண்டான பலனை கொடுப்பாரு, அதற்கேற்ற பலனை கொடுப்பாரு. அதெல்லாம் சொல்ல, கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அநேக வசனங்கள் எப்படி நடக்கணும்னு இருக்கிறது. உண்மையாய் வேலை செய்கிறதுனா எப்படி? கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிறதுனா எப்படி? அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம்கிட்ட ஒரு ஊழியக்காரன் இருந்தான். சிறுபிராயத்திலிருந்தே அவன் கூட இருக்கிறான். இப்ப அவன் வயது முதிர்ந்து விட்டது. அவன் வயசாலி ஆயிட்டான். அவன்கிட்ட ஒரு முக்கியமான குடும்ப பொறுப்பை ஆபிரகாம் விடுறான். An important family matter, a responsible matter that should be handed over only to those who is faithful.
ஒரு முக்கியமான குடும்ப பொறுப்பை கொடுக்குறான். அவன் உண்மையாக இருந்தால் தான் அப்படி கொடுக்க முடியும். அது யாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுன்னு சொல்றானே. வாட் டஸ் இட் மீன்? அப்படின்னா அந்த வேலைக்காரன் கர்த்தருக்கு பயந்தவன் அர்த்தம். இல்லைன்னா கர்த்தர் பேரில் ஆணையிடும் சொல்ல மாட்டான். அந்த வேலைக்காரன் பக்தி உள்ளவன் அர்த்தம். அவன் ஆபிரகாம் வீட்டிலே இருந்ததுனால ஆபிரகாம் மாதிரியே வளர்ந்தவன். நல்லா கவனிங்க, வாசிப்போம். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அடைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். சரின்னு சொல்லிட்டு போ. நம்ம என்ன செய்வோம்? சரின்றோம். He is more concerned and obedient to the commandment of God, his master. அவன் எஜமான் ஒன்று சொல்லிட்டான்னா அத்தன்படி செய்யணுங்கிறதுல அவன் கரிசனை உள்ளவன். நல்லா கவனிங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் இவன் அங்கே கூட்டிட்டு போகணுமா? தெளிவா கேட்கிறான். அதுல ஞானம் இருக்கிறது. ஊர்ஜிதமா அதை தெரிஞ்சு செய்யணும். ஏனோ தானோன்றல்ல. அவன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை முடிக்காம திரும்ப மாட்டான். அது யாருக்கும் தெரியாது. அவன் கையில் கொடுத்தாச்சுன்னா அதை முடிக்காம திரும்ப மாட்டான். அதனால தான் கன்ஃபார்மா கேட்கிறான். வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எப்படி இவ்வளவு திட்டமா சொல்றான்? அப்புறம் எப்படி இப்படி திட்டமா சொல்றான்னா, அவன் மகனுக்காக அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் கர்த்தரிடத்திலிருந்து உத்தரவு வந்து தான் இவன் அனுப்புறான்னு அர்த்தம். இல்லைன்னா தூதன் அனுப்புவான்னு சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் வேதம் சொல்லுது. மோசே ஆண்டவரோட பேசுன மாதிரி இவனும் பேசுறவன். அப்ப கர்த்தர் சொல்லி இருக்க வேண்டும். தசம பாகத்தையே கொடுக்கிறான். அதையே சொன்ன கர்த்தர் இதை சொல்ல மாட்டாரா? அப்ப அவர்கிட்ட இருந்து பதில் வர்றது வரைக்கும் காத்திருந்து இப்ப அனுப்புறான். இவ்வளவு வருஷம் கழிச்சு அனுப்புறான். அவர் தூதன் அனுப்புவார். நீ அதை பத்தி கவலைப்படாத. என் பையனை மாத்திரம் அங்க கூட்டிட்டு போயிடாத. அந்த இடத்தையெல்லாம் விட்டு கர்த்தர் காலி பண்ணிவிட்டார். வாசிப்போம். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில்
அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆணையிட்டு கொடுத்துட்டான் சொன்னா அதை முடிக்காம திரும்ப மாட்டான்னு அர்த்தம். அவளை ஈஸியாக ஆணையிட்டு கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் விவரமா கேட்டு ஆணையிடுகிறான்னு சொன்னா அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றாம அவன் திரும்ப மாட்டான். He was so faithful. 10வது வசனத்திலிருந்து, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. ஏன் 10 ஒட்டகம் கொண்டு போறான்? பொண்ணை பார்த்துடும் பேசணும், அப்படிதானே? 10 ஒட்டகம் இதுக்கு 10 ஒட்டகத்துக்கு கொண்டு போறான்னு சொன்னா அவன் வெறுமையா திரும்ப மாட்டான்னு அர்த்தம். ஐயா, அந்த பொண்ணு வெறுமையா வரமாட்டான். அவன் வீட்டிலேருந்து சரக்குலாம் கொண்டாருப்பால. நம்மளை மாதிரி இந்த காலத்து மாதிரி லாரி கீரிலாம் கிடையாது. அதனால அவளை கூட்டிட்டு வருகிறதற்காக 10 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகத்தில் இவன் இருப்பான், இன்னொரு ஒட்டகத்தில் அவ இருப்பா, இன்னொரு ஒட்டகத்தில் அவளுக்கு உதவி செய்கிறவ இருப்பா. அதுக்கப்புறம் உள்ள ஒட்டகங்கள்ல அவளுக்குரிய சரக்குகள் வரும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். இப்பவுமே அந்த வீட்டுக்கு இவன் என்னத்தெல்லாம கொண்டு போறான். பொண்ணு, வெள்ளி, இப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் அங்கே கொண்டு போறான். அவளுக்கு கொடுத்து கூட்டி வர. அப்புறம் வந்து வெறுமையா இழுத்துட்டு வர்றவன் இல்லை. எவனுக்கு முன்னாலையும் தன்னை தருத்திரனா காட்டிடவே மாட்டான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? அவர் ஆசீர்வதிக்கும் போது உன் குறைவு, இதுல குறைவுன்னு அதுல குறைவுன்னு வாய் விட்டு சொல்றத கர்த்தர் விரும்ப மாட்டா. என் பேங்க்ல பணமே இல்லை, அதுல கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார்னு யாருக்கா தெரியுமா? நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் அவனை வெறுமையா அனுப்ப மாட்டான். பொண்ணு வீட்டில் இருந்து அது வேணும் இது ஒன்று எதிர்பார்க்கவும் மாட்டான். சோதோம் ராஜாட்ட அவன் சொல்றான், ஒரு வார கூட இதை எடுத்துட மாட்டேன், நான் ஆபிரகாமை ஐஸ்வர்யாக்கின நீ சொல்லிராதபடி. அப்படின்னா அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அவன் பொண்ணு பார்க்க அனுப்புறவன் வெறுங்கையோடு அனுப்புவானா? பொண்ணு, வெள்ளி, முத்துன்னு சொல்லி பல நகைகளோட தான் அனுப்புறான். கூட்டிட்டு வர்றாங்கல்ல. வாசிப்போம், அதியாகமம் 24வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தனக்குள்ளே ஜெபிக்கிறான். இவன் ஆபிரகாமோட வளர்ந்தவன் ஐயா. அப்புறம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் வச்சு வச்சு செய்கிறத இவன் அறிந்தவன். He has learned the godliness. He has learned the fear of God. He has learned a communion with God. Everything through Abraham. ஆபிரகாம்கிட்ட இருந்துதான் எல்லாவற்றையும் கற்றவன். அதனால அவன் காரியத்துக்கு முன்னால
தான் இருதயத்துக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணுகிறான். வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். யாருக்கு? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு. நம்ம எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, எனக்கு வயசு 75 ஆயிடுச்சு, என்னால் ரொம்ப அலைய முடியாது, என் நிலைமையை பார்த்து சீக்கிரத்தில் அந்த பொண்ணு வீடு போய் சேர உதவி செய்ய. நம்ம அப்படி தானே ஜெபிப்போம். அதுதான் அவன் எஜமான்ட்ட இருக்கிற உண்மை. faithfulness upon his master. அவன் எஜமான் 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 தான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே. இவன் அந்த தேவனை தான் வழிபடுறான். ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்யும். அப்படின்னா அந்த பொண்ணை மாமிசத்துல தேடி போகல, தான் சுயமா தேடி போகவில்லை. என் எஜமானுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல பொண்ணு வரணும்னு கர்த்தருடைய சித்தத்துல ஒப்பு கொடுக்கிறான். அதை கர்த்தரே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான். What a faithfulness! Have you ever meditated such passage of Abraham's servant? அவன் பேர் அங்க கொடுக்காதனால அது எலியேசன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆதியாகமம் 15:2 எலியேசர் பேர் ஆபிரகாமே சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல அவன் பேர் சொல்லப்படவில்லை. அது எலியேசராகவும் இருக்கலாம், வேறு யாராவும் இருக்கலாம், அதில் பேர் கொடுக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க. அப்போ எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனா இருக்கிறான். வாசிப்போம். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். என்ன சொல்றான்? இப்படி செய்தா நீர் கொண்டு வந்தீருங்கிறத நான் அறிஞ்சுக்கிடுவேன். அப்போ அது ஆண்டவருடைய சித்தத்தில் கொடுக்குறான். ஏன்னா எஜமானுடைய இறுதிய ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஆபிரகாமா இருந்தால் கர்த்தர் பேசுவார். இப்போ நம்ம காரியத்தில் அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. அதனால இப்படி நான் செய்யும் பொழுது இந்த மாதிரி செஞ்சிட்டான்னா அவ தான் எஜமானுக்கு நீர் வச்சிருக்கிற பொண்ணுன்னு அறிஞ்சுக்கிடுவேன். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். இவன் சொன்னது மாதிரியே வருகிறான். வாசிப்போம் 15வது வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தார். அப்ப இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. எவ்வளவுமே அங்க வரல. கரெக்டா ஆபிரகாம் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வருகிறாரு. இவன் எப்படி இருதயத்துக்குள்ள ஜெபித்து அவரை சித்தத்தில் ஒப்பு கொடுத்தானோ அதை கொண்டு வர்றாரு. When you are faithful to God,
உன் இருதயத்தின்படி கர்த்தர் செய்வார். உன் இருதயத்தினுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படியே கொண்டு வர்றாரு. முறப்பொண்ணையே கொண்டு வந்துட்டாரு. இவன் எப்படி ஜெபிச்சானோ அதே மாதிரி அவ தண்ணி எடுத்து கொடுக்கிறா, ஒட்டகங்களுக்கு வார்க்கிறா. இவன் சொன்ன அத்தனை காரியத்தையும் அவன் அப்படியே செய்கிறா. 21வது வசனம், அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஷாக் ஆயிட்டான். அமைதலா இருக்கிறான். இது கர்த்தர்கிட்ட தான் வருதா? இன்னைக்காவது இப்படி தியானிச்சிருப்போமா? இது கர்த்தரிடந்து வருகிறதா? வெயிட் பண்றான், அவசரப்படல. அத்தனை அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, நீ யாருமா, நீ எங்கிருந்து வர்ற, எதையுமே விசாரிக்கிறதற்கு முன்னாலேயே போய் நகையை கொடுத்துருவான். வாசிப்போம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து விட்டான். நீ யாரு, எங்க இருந்து வர்ற, உன் குடும்பம் யாரு விசாரிக்கல முதல்ல. It was confirmed by God. That was confirmed by God. இவன் பெத்துவேலுடைய குடும்பத்தில் உள்ளவன், ஆபிரகாம் குடும்பத்தில் உள்ளவன், இவனுக்கு தெரியாது. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நடந்த சம்பவம் ஜபத்தின்படி அப்படியே இருந்தவன, இது கர்த்தர் கொண்டு வந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்குள்ள உண்டு. அந்த விசுவாசத்தை அவன் ஆபிரகாம்கிட்ட கற்றவன். அப்ப இது ஆபிரகாமிலிருந்து வந்து சொல்லி உடனே அவளுடைய வேதம் சொல்லுகிறது, 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் கொடுத்து தூள் பறத்திட்டான். இப்ப கேட்கிறான், வாசிப்போம். நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி. இப்ப சொல்லிதான் அவனுக்கு மேட்டரே தெரியும். வாசிப்போம். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, உடனே தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறான். நல்ல கவனிங்க, அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவரு தானே கொண்டு வந்தாரு, இது அவர்ல செஞ்சிருக்கிறாரு. உடனே அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. என் எஜமானுடைய அவனை விட்டு அதை நீக்கல. எஜமான் எஜமான் எஜமான். வாசிப்போம். நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். நேரம் இங்கே கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லுகிறான். வாசிப்போம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். உடனே அவன் ஓடி வர்றான். லாபான் ஓடி வர்றான். 31வது வசனம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடி வந்தவர்களும் தாங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறான்.
since it was from the Lord. இப்போ அவனுடைய உண்மையை பாருங்க, வாசிப்போம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. போஜனம் வைக்கப்பட்டது. மேட்ரே கேட்கல, என்னத்துக்கு வந்தானே தெரியாது. அவன் கொடுத்த இந்த கடுக்கன்லேயே அவன் ஆஃப் ஆயிட்டான். போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். His faithfulness upon his master. நான் வந்த நோக்கம் சாப்பிடுறதுக்கு இல்லையா, நான் வந்த காரியத்தை சொல்லாம சாப்பிட மாட்டேன். அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? வந்த காரியம் நிறைவேறினா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம். அது நிறைவேறலாம், அங்கே சாப்பிட மாட்டான். நான் வந்த காரியத்தை சொல்லாம சாப்பிட மாட்டேன். எல்லா காரியத்தையும் அவனுக்கு சொல்லுகிறான். அப்புறம் எப்படி அனுப்புனா, இவன் என்ன சொன்னான், அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான், வர்ற வழியில் இவன் எப்படி ஜெபம் பண்ணான், ரெபேக்காள் எப்படி தண்ணி எடுத்து கொடுத்தான், சகலத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இப்போ சொல்றான். 49வது வசனம். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். நீங்க சம்மதிக்கலைன்னா சாப்பிட மாட்டேயா. ஆனா எஜமானுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவர் தொடையில கை வச்சுட்டேன், இந்த காரியத்தை செய்யாம நான் திரும்ப மாட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இன்னும் நான் போவேன் எஜமானுக்காக. His faithfulness upon his master. எல்லாம் கவனிங்க. வாசிப்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அவருக்கு தான் நன்றி சொல்றான். எல்லாம் கவனிங்க, வாசிப்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இந்த மாதிரி வெள்ளியும் பொண்ணும் இவன் ஆபரணம் கொடுத்து விடுறான்னா இவன் எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பான், எவ்வளவு உண்மையுள்ளவனா இருப்பான். வாசிப்போம். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம்பல ஒன்று சொல்ல கூட்டு போயா, அதுக்கப்புறம் தான் ஏன் சாப்பிட்றான். எவ்வளவு உண்மையுள்ளவன் ஐயா. ஆண்டவர் எதிர்பார்க்க, நீ பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும், நீ பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிற உண்மை. உன்னை ஒருத்தருக்கு கீழே கொண்டு போய் வைப்பாரு. நீ துரோகியா இருக்கியா உண்மையுள்ளவனா இருக்கியா பார்ப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனை எங்க பார்க்க முடியும்? வாசிப்போம். தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள் என்றான். என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்கள். எஜமான் தான் சொல்லுவான். என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பி விடுங்க. நம்ம சோறு கண்ட இடம் சொகுச்சுன்னு உட்காந்துருவோம்.
அவன் என்ன சொல்றான் கவனிங்க, வாசிப்போம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அப்பா, ஒரு 10 நாள் நல்ல சாப்பாடு இங்க இருக்கும், அப்படிதான் நம்ம நினைப்போம். இவன் என்ன சொல்றான், வாசிப்போம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். என்னை தங்க வைக்காதீங்க, நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, என்னை என் எஜமான இடத்துல அனுப்பிடுங்க. எஜமானிட்டையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலையும் அவன் எவ்வளவு உண்மையுள்ளவன், எவ்வளவு உண்மையுள்ளவன். நம்ம எத்தனையோ தடவை வாசித்து இருக்கலாம், ஆனால் தியானிச்சிருக்க மாட்டோம். அதை தியானிக்கும் பொழுதுதான் how far a servant is so faithful to his masterங்கிறதை அறிந்து கொள்ள முடியும். அங்க அதிக உண்மையை எதிர்பார்ப்பாரு. அல்லேலூயா.